ஹாய் கைஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் ஃபோக்கஸ். பிரியங்கா மோகனை பார்த்தோன்னா நம்ம பசங்க குதூகலம் ஆயிடுறாங்க. ஏன்னு கேட்டால் லாஸ்ட்டாக சீரியல் நடிகளோட தரமான தரிசனம் பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டுக்குமே நம்ம செல்லக்குட்டி பிரியங்கா மோகனை வச்சு தானே இன்ட்ரோ கொடுத்தாங்க. அப்போ மறுபடியும் செல்லம் இன்ட்ரோவில் வருதுன்னா என்ன அர்த்தம்? பார்ட் 3 வீடியோ வந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். பார்ட் 1 பார்ட் 2ல் பார்க்காத சில டாப் சீரியல் ஹீரோயின்ஸோட தரமான தரிசனம் காத்துக்கிட்டு இருக்கு. அதாவது இப்போ நான் மைக்கை எதுக்கு பிடிச்சிருக்கேன் அப்படின்னீங்கன்னா, லாஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு என்னோடய மெகா சைஸ் மாம்பழத்தை தான் காட்டினேன். ஆனால் இப்போ மைக்கை பிடிக்கிற சாக்கில் கேப்பில் என்னோடய அழகான அந்த உளுந்தோட தப்பில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அடேங்கப்பா, செம்ம ஷார்ப்பாக இருக்குல்ல. நான் மூக்க சொன்னேன், நீங்கள் வேறு எதையும் பார்த்தா அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து முடிச்சோன்னா இந்த ஹீரோயின் பேர் என்ன அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் கேட்பீங்க. இது ப்ராமிஸு. கோதுமையில் கும்முடி செஞ்ச அல்வா மாதிரி இருக்கே, யாராது அப்படின்னு பார்க்குறீங்களா? நம்ம சைத்ரா ரெட்டி செல்லக்குட்டி. இந்த செல்லக்குட்டிக்கு சீரியலில் சும்மா ரசிகர்கள் கொட்டி கிடக்காங்க. செல்லம் எப்படா வரும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்க ரசிகர்கள் பட்டாளம் ஏராளம். சன் டிவியில் வர பிரபலமான இந்த சீரியலில் செல்லக்குட்டி இப்படி தாராளமாக தரிசனம் அப்பப்போ காட்டிக்கிட்டு இருக்கு. இந்த மஞ்சக்காட்டு மெயினாக சும்மா இல்லைங்க, தரமான தரிசனம் காட்டியிருக்கு. ஸோ பாருங்கள், அப்படி எலுமிச்சம்பளக்கிற இடுப்பை பார்க்குறதா, இல்லை இப்படி கரலாக்கட்டையை தூக்கி சுற்றுற இந்த நாட்டுக்கட்டையோட அந்த கருகரு அக்கல் வாசத்தை மோந்து பார்க்குறதா அப்படிங்கிற ரசிகர்கள் டவுட் வரும்போது, செண்பகமே பாட்டில் ராமராஜனுக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு செல்லக்குட்டி காம்பு பிடிச்சி கரகரன்னு இருந்து பால் கலக்கிற இந்த வீடியோவை பார்த்து பல பேர் ஆகா செல்லத்துக்கு எல்லா வித்தையும் தெரியும் போலையே அப்படின்னு மெய் மறந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. டக்குன்னு பார்த்தா செல்லக்குட்டி கொசுவலை மாதிரி இருக்க இந்த சேலையை கும்முன்னு கட்டிக்கிட்டு இடுப்பு நெடிய ஆடும்போது அழகான அந்த தொப்புள் தரிசனம் இருக்கே, அப்பப்பா வேறு லெவலு அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சமையல் ஷோ ஃபங்க்ஷனுக்கு செல்லம் வரும்போது அடுப்பு சூடாகுதோ இல்லையா, செல்லத்தோட அக்கில் பார்த்து நம்ம பசங்கள்லாம் பயங்கரமாக சூடாயிட்டாங்க. யாரா அந்த ஆண்டி கும்முன்னு இருக்குது அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தா நம்ம ஸ்ருதிகா செல்லம். ஒரு காலத்தில் வெண்ணிலாக்கு படிக்கல ஹீரோயின் நடித்த அந்த பிள்ளையா இது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஆகா எம்மா பெருசாக இருக்கடா, எல்லாமே சும்மா தாறுமாறாக இருக்கே அப்படின்னு பார்த்தா ஃப்ளாட்டாக போன ரோடு மேலே பெரிய ஸ்பீடு பிரேக்கு போட்டு வைப்பாங்களே அது மாதிரி இருக்குது செல்லத்தோட தர்பூசணி ரெண்டும். அதுக்கடுத்து இந்த சேலையில் அப்படியே ஸ்ட்ரக்சர் தரமாக தெரியுது. நம்ம ரசிகர்களுக்கு ட்ரீட்டு அப்படின்னு சொல்லலாம். நான் காட்டுறேன் பாருங்கள் இதோட சூப்பராக அப்படின்னு சொல்லி சீரியலில் வர வெளிகள் எல்லாமே சும்மா தரமாக இப்படி ரசிகர்களுக்கு தாறுமாறாக தரிசனம் காட்டுறாங்க. அதுவும் அந்த பிளாக் கலர் சேரியில் எடுப்பா தெரியுற துப்புல பார்த்தா அப்பப்பா செம வேறு லெவலு. சீரியலுக்கு நடுவில் சேலையில் சும்மா சூப்பராக செல்லக்குட்டி வெளியிடுற இந்த ரீல்ஸை பார்க்கும்போது ஆகா சைடு வீல தெரிகிற அந்த கும்முன்னு தெரிகிற மாம்பழத்தை பார்க்குறதா, இல்லை எடுப்பாக தெரிகிற இடுப்பை பார்க்குறதா, இல்லை அந்த இடுப்புக்கு நடுவில் ஒளிஞ்சிருக்க அந்த அழகான தொப்புல பார்க்குறதா, ஐயோ எதை பார்க்குறதுனே தெரியலையே அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கும்போது நான் மறுபடியும் வந்துட்டேன் பாருங்கள். சும்மா இருந்தேன் என்னைய சேலையை கட்டிக்கிட்டு இருந்தேன், என்னைய ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே தள்ளி விட்டாங்க. தள்ளி விட்டோன்னே என் ஸ்ட்ரக்சர் தாறுமாறாக தெரியுது மட்டும் இல்லாமல் எல்லாமே தெரியுதுடா டோய் அப்படின்னு செல்லக்குட்டி உள்ளே கோச்சிட்டு ஓடுது. யாரா அது காலு கரலாக கட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? ஸ்ருதி நாராயணன். இந்த பேரை எங்கேயே கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? தமிழ்நாடே பார்த்துருச்சு என் வீடியோவை அப்படின்னு சொல்லி செல்லக்குட்டி கும்முன்னு போஸ்ட் கொடுத்துருக்கு. யாரா இந்த ஆன்டி சும்மா அந்த பையனை அப்பப்போ அப்படி ஒரு குலுக்கி தூக்கும்போது இடுப்பு எடுப்பாக தெரியுது மட்டும் இல்லாமல் அந்த உளுந்த வடை தொப்புளும் தெரியுது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது சைடு வீல ஃபைட் பண்ணும்போது என்னோடய மெகா சைஸ் மாம்பழத்தையும் காட்டுறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி இந்த ஆன்டி சூப்பராக காட்டுது இந்த சீரியலில். அடடா பஞ்சுமத்த மாதிரி இருக்கே, யாரா அது அப்படின்னு ஜூமிங் போட்டு பார்த்தா நம்ம காயத்ரி. செல்லக்குட்டியை முத்தழகுன்னு சொன்னாதான் எங்களுக்கு தெரியும். அந்த சீரியலில் செல்லத்தை நாங்கள் எப்படி சைட் அடிச்சோன்னு தெரியுமா அப்படின்னு பல 90s கிட்ஸ் வெறித்தனமாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சரவண மீனாட்சி சீரியலில் நம்ம செல்லக்குட்டியை லாஸ்ட்டாக பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டு வீடியோலையுமே நம்ம சரண்யா செல்லத்தோட மெகா சைஸ் மாம்பழத்தையும் சைடு வீல தெரிகிற தரமான தரிசனத்தையும் தான் காட்டினோம். ஆனால் இப்போ நம்ம ரசிகர்களுக்காக சூப்பராக செல்லத்தோட அழகான தொப்புள் தரிசனத்தையும் காட்ட போகிறோம். ஆமாங்க, நீங்களே பாருங்கள். கண்ணிமைக்கிற நேரத்தில் செல்லக்குட்டி கனகச்சிதமாக வந்து ரசிகர்களுக்கு சூப்பராக காட்ட போகுது. டக்குன்னு பாருங்கள், செல்லம் அப்படியே சேலையை தூக்கும்போது ஆஹா என்ன புசுன்னு இருக்கியா வயிறு அப்படின்னு பார்த்தா வயிறு மட்டுமா, அங்கே பாருங்கள் தொப்புள் தெப்பக்குளம் மாதிரி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ரசிகர்களுக்கு சூப்பராக காட்டிக்கிட்டு இருக்கு. ஹாஸ்பிட்டலில் பரபரப்பாக எல்லோரும் எமோஷ்னல் சீனாக ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்கும்போது செல்லக்குட்டி சைடில் வரும்போது ஆஹா மாங்காயை காட்டி இந்த பிள்ளை மசாலா சீனை மாற்றி விட்டுருச்சு இந்த சீனை அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு டேரக்டர். யார் அந்த ஆன்டி சும்மா கருகருன்னு கும்முன்னு இருக்கே எந்த சீரியலில் வருது அப்படின்னு கட்டாயம் தேடுவீங்க. செல்லம் அப்பப்போ இந்த மாதிரி ரீல்ஸ் வெளியிடும்போது அழகாக தெரிகிற அந்த எடுப்பான 2 மெகா சைஸ் மாம்பழத்தை பார்க்குறதா, இல்லை சைடு வீல எட்டி பார்க்குற அந்த தொப்பையை பார்க்குறதா, தொப்பில் கட்டினா இன்னும் கொஞ்சம் ஜோராக இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஹரிப்பிரியா செல்லம் வந்துருச்சு. சமயக்கட்டில் அப்படியே ஒரு பாத்திரத்தை எடுத்து அங்கிட்டு டம்முன்னு போட்டுக்கிட்டு இருக்கு செல்லம். போடும்போது செல்லத்தோட சைடு வீல மாம்பழம் தெரியும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் வெறிக்க பார்த்துக்கிட்டு இருந்தா அப்படியே செல்லம் கும்முன்னு தன்னோட இடுப்பு மடிப்பை கட்டி நம்ம ரசிகர்கள் பல பேரை கிறக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு பாருங்கள்.
அட சுவாதி செல்வம் வந்துருச்சுடா, இந்த சேரீ காஸ்டியூமில் ஏற்கனவே நம்ம போன பார்ட்டில் வீடியோ பார்த்தோமே அப்படின்னு ஏங்கிட்டு இருந்த ரசிகர்களுக்கு அதில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்ட் சேரீயில் தொப்புள் தான் தெரிஞ்சிச்சு. ஆனால் இப்போ எல்லாமே தெரியுது பாருங்கள். பின்னாடி சும்மா பளபளன்னு தன்னோட தர்பூசணியை தாராளமாக கட்டி மிரட்டி விட்டுக்கிட்டு இருக்கு செல்லக்குட்டி. சீரியல் ஹீரோயின்ஸ் டிவி ஷோவில் வர்ற கேம் ஷோவில் குறுக்க முறுக்க ஓடி வந்தாலே குலுங்குற மாம்பழத்தை கேட்ச் பண்ணி கேமராமேன் நமக்கு செம ட்ரீட் கொடுத்துருவாங்க. ஆனால் செல்லக்குட்டி அதுக்கு மேலே அல்வா சாப்பிட்ற மாதிரி ஸ்கிப்பிங் ஆடியே காட்டுது. நீங்களே பாருங்கள். ஆடும்போது அழகாக தெரிகிற அந்த தொப்புளை பார்க்குறதா இல்லை கும்முன்னு குலுங்குற மாம்பழத்தை பார்க்குறதா செம்ம கன்ஃபியூஷனாக இருக்கே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே நம்ம மகாலட்சுமி வந்துடுச்சு. யாராது அப்படின்னு பார்க்குறீங்களா? மறக்க முடியுமா? 90s கிட்ஸ் பல பேர் சன் மியூசிக்கில் செல்லத்தை பார்க்காம எதுக்குங்க காலேஜ் போகணும் அப்படின்னு இருந்த காலம் போய் இப்போ சீரியலில் பார்த்தீங்கன்னா அதை விட கும்முன்னு வந்து உட்காந்துருக்கு பாருங்கள். ஆமாங்க, எல்லாமே பெருசு பெருசாக மாறி பஞ்சு மெத்தையாக வந்து நிற்கிதியா என் மகா செல்லம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சீரியலில் பெரும்பாலும் தாவணியிலே வந்து கலக்கிற பாவனியை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. கொண்டையில் இருக்க பூ நல்லா இருக்கா, இல்லை அதை விட மாசாக இருக்க என்னோட மேங்கோ 2 நல்லா இருக்கா பாருங்கள் அப்படின்னு சொல்லி குதிச்சு குதிச்சு காட்டுது செல்லக்குட்டி நம்ம ரசிகர்களுக்காக. அடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எந்த ஹீரோயின் அப்படின்றது நமக்கு தெரியல. ஆனால் ஸ்ட்ரக்சர் மட்டும் தரமாக இருக்குது. நீங்களே பாருங்கள். ஆளு என்னமோ ஸ்ட்ரைட்டாக நிற்கிது, டிக்கி என்னமோ அந்த காரை போய் இடிச்சிக்கிட்டு இருக்கு. நீங்களே பாருங்கள் நண்பர்களே. குதிக்கிறது யார் அப்படின்னு பார்க்குறீங்களா? நம்ம புஷ்பா ஆண்டி தான். சினிமாவில் கலக்குனது பார்த்தாதுன்னு சீரியல்லையும் சுமாராக சீரியலுக்கு தேங்காயை காட்டியே திணற விட்டுக்கிட்டு இருக்கு செல்லக்குட்டி. நண்பர்களே, யாராவது குழுக்கள் பயங்கரமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? இதே மாதிரி இன்னும் கலக்கலான கண்டென்ட் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ அடுத்தடுத்த பார்ட்டில் சந்திப்போம் நண்பர்களே. இந்த வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. இந்த வீடியோவில் எந்த ஹீரோயினோட தரிசனம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.